வணக்கம். நாம் திருமூலரை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். நாம் இப்பொழுது பார்க்க போவது விளக்கேற்றியதால் எப்படி குபேரன் உயர்ந்தான் என்று திருமூலரின் வாக்கின் வழியாக பார்க்க போகிறோம். உதிக்கின்ற இந்திரன் அங்கி அமனும் துதிக்கும் நிருதி வருணன் நல் வாயு மதிக்கும் குபேரன் வடதிசை ஈசன் நிதி தென் திசையும் நிறைந்தி நின்றாரே என்கிறது 8ஆம் தந்திரம். குபேரன் செல்வத்தின் அதிபதியாவார். விஸ்ரவன் மற்றும் ரிஷிகுமாரி இலவித தேவிக்கு பிறந்தவர். இவருக்கு ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன் என்ற ஒன்றுவிட்ட சகோதரர்களும் சூர்பனகை என்ற சகோதரியும் இருந்தனர். இவருக்கு சித்திரலேகா என்ற மனைவியும் இத்தம்பதிகளுக்கு நளகூபன், மணிகிரீவன் என்று 2 மகன்களும் உள்ளனர். சிவபக்தனான குபேரன் தன்னுடைய சிவ வழிபாட்டால் வடதிசைக்கு அதிபதி ஆனார். அதன் காரணமாக என் திசை பாலகர்களில் ஒருவர் என்று அழைக்கப்படுகிறார். சிவபக்தியின் காரணமாகவே சிவபெருமான் ஸ்வர்ண பைரவராக குபேரனுக்கு செல்வத்தினை நிர்வகிக்கும் பொறுப்பினை தந்தார். திருப்பதி ஏழுமலையானுக்கு குபேரன் கடன் கொடுத்ததாக கதை உண்டு. குபேர வழிபாடு செல்வத்தினை பெருக்கும் என்பது இந்து மக்களின் நம்பிக்கை. மேலும் குபேர இயந்திரம், குபேர யாகம் போன்றவையும் செல்வத்தினை பெருக்கும் என மக்கள் நம்புகிறார்கள். மரீச்சி ரிஷி, அங்கீரச ரிஷி, புலாகா விரிகு, புலுத்ஸ்ய ரிஷி, கிராத் ரிஷி, வசிஷ்டா, பிரச்சேதாச ரிஷி, நாரதமுனி என்ற பிரஜாபதிகளுக்குள் புலஸ்தியர் என்பவரின் பேரன்தான் குபேரன். சில புராணங்கள் யாவும் மனிதனுக்கு தெரிவிக்கப்பட்ட ஊடகம்தான் புலஸ்தியர் என்றும் கூறலாம். அவர் விஷ்ணு புராணத்தை பிரம்மாவிடமிருந்து பெற்று பராசரருக்கு தெரிவித்தார். அவர் அதை மனித குலத்திற்கு தெரியப்படுத்தினார். அவர் முதல் மன்வந்தராவில் சப்தரிஷிகளில் ஒருவராக இருந்தார். புலஸ்தியர் என்பவர் குபேரன் மற்றும் ராவணனின் தந்தையாக இருந்த விஸ்ரவசின் தந்தையாவார். மேலும் அனைத்து ராட்சசர்களும் அவரிடமிருந்து முளைத்திருக்க வேண்டும் என்று அறியலாம். புலஸ்திய ரிஷி கர்தம் ஜியின் 9 மகள்களில் ஒருவரான ஹவிர்பூ என்பவரை மணந்தார். புலஸ்திய ரிஷிக்கு மகரிஷி அகஸ்தியா மற்றும் விஸ்ரவஸ் என்ற 2 மகன்கள் இருந்தனர். விஸ்ரவாவுக்கு 2 மனைவிகள் இருந்தனர். ஒருவர் ராவணன், கும்பகர்ணன் மற்றும் விபீஷணனை பெற்றெடுத்த கேகாசி, மற்றொருவர் இளவிடா என்பவள் குபேரர் என்ற மகனை பெற்றவர். மற்றொரு மனைவியான இளவிடா மூலம் பிறந்தவரான குபேரன் குணத்தில் சிறந்து விளங்கினார். அசுரரானாலும் குபேரனுக்கு இருந்த நல்ல குணத்தை கண்ட தேவர்கள் அவரை தம்முள் ஒருவராக வைத்துக் கொள்ள விருப்பப்பட்டனர். தங்களுக்கு வேண்டுமாறு இருந்தாலும் குபேரனை யாருமே பார்க்க முடியாதபடி எங்காவது இருக்க வேண்டும் என்று திட்டமிட்டனர். மற்றவர்கள் குபேரனை பார்க்கா வண்ணம் இருக்கும் இடம் கடல்தான். அதனால் கடலில் வந்து வசிக்குமாறு அவரை வற்புறுத்தினர் தேவர்கள். அப்படி கடலில் வசிப்பதால் அனைத்து நதிகளும் நீர்நிலைகளும் அவரை வணங்கி வழிபடும் எனவும் கூறி அவரை எப்படியாவது சம்மதிக்க வைத்தனர். குபேரனும் அவர்கள் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அங்கு சென்றார். தேவர்கள் கூறியதன்படி கடலில் வசித்ததால் அந்த கடலுக்குள் இருந்த செல்வம் அனைத்தையும் தனதாக்கி கொண்டார். இப்படியாக குபேரன் கடலில் இருந்து பல செல்வங்களை பெற்றார் என்று தெரிகிறது. ஆனால் நதிகளும் கடலும் மட்டுமே அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டனவே தவிர மற்றவர்கள் இவரை கண்டு கொள்ளவே இல்லை. இந்த செய்தி குபேரனுக்கு மிக்க வருத்தத்தை அளித்தது. ஆகவே அதனை மாற்றி அனைவரும் தம்மை வணங்க வேண்டும் என்று விரும்பினார். அதற்கு தவம் செய்தால்தான் அது சாத்தியமாகும் என்பதை உணர்ந்து கொண்டார் குபேரன். அதனால் சுமார் 10,000 வருடங்கள் கடலுக்குள் தனது தலையை மட்டும் நீரில் மூழ்க வைத்துக் கொண்டு அலைகீழாக நின்று கொண்டு பிரம்மாவை வேண்டி தவம் இருந்தார். அத்தனை கடுமையாக தவம் செய்தும் பிரம்மா ஏனோ அவருக்கு எளிதாக அருள் புரியவில்லை. ஆகவே இன்னும் கடுமையாக தவம் செய்ய எண்ணி ஒற்றை காலில் நின்று கொண்டு பல நூற்றாண்டுகள் தவம் இருந்தார். அவருடைய கடுமையான தவத்தை மெச்சிய பிரம்மாவும் அவர் முன் தோன்றி என்ன வரம் வேண்டும் என கேட்க, குபேரனும் தான் செல்வங்களுக்கு எல்லாம் அதிபதியாக வேண்டும் என்ற வரம் வேண்டி நின்றார். அதை கேட்ட பிரம்மாவும் அனைத்து உலகங்களிலும் உள்ள அனைத்து செல்வங்களையும் கண்காணித்து அதை கேட்பவர்களுக்கு வழங்கும் அதிபதியாக விளங்கும்படி அருள் புரிந்தார். எவருக்கு செல்வம் தேவையோ அவர்கள் அவரை வழிபட வேண்டும் என்ற நியதியையும் வைத்தார்.
அது முதல் குபேரன் செல்வங்களின் அதிபதியானார் என்று தெரிகிறது. இவர் ஒரு சிவபக்தர். சிவபெருமானால் தான் யாவும் நிகழ்ந்தன. குபேரன் ஒருமுறை சிவபெருமானின் மடியில் அமர்ந்து கொண்டிருந்த பார்வதியின் அழகை கண்டு பொறாமை கொண்டார். அதனால் கோபமுற்ற பார்வதி அவருடைய ஒரு கண்ணை பிடுங்கி குருடாக்கி விட்டார். பிறகு வருந்தி தன் தவறை உணர்ந்து பார்வதியிடம் சென்று மன்னிப்பு கேட்டதினால் மீண்டும் குபேரன் கண் பார்வை பெற்றார் என்று தெரிகிறது. அவருடைய கண்கள் எப்போதும் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் எனவும் அது அவர் செய்த தவறை அவருக்கு எப்பொழுதும் சுட்டி காட்டிக் கொண்டே இருக்கும் வகையில் அமைந்து இருக்கும் என்றும் ஆணையிட்டாள் பார்வதி தேவி. ஆகவே குபேரனுடைய கண்கள் மஞ்சள் நிறத்தில் இருப்பதாக கூறுவார்கள். இப்படி ஒரு வரலாறு இருக்க வேறு ஒரு கதையும் கூறுவதுண்டு. இந்து தொன்மையியலின் அடிப்படையில் குபேரன் செல்வத்தின் அதிபதியாவார் என்று யாவரும் அறிந்ததுதான். விஸ்ரவன் மற்றும் ரிஷிகுமாரி இலவித்த தேவிக்கும் பிறந்தவரான இவருக்கு ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன் என்ற ஒன்றுவிட்ட சகோதரர்களும் சூர்பனகை என்ற சகோதரியும் இருந்தனர். இவருக்கு சித்திரலேகா என்ற மனைவியும் இத்தம்பதிகளுக்கு நளகோபன், மணிகிரீவன் என்று 2 மகன்களும் இருந்தனர். சிவபக்தனான குபேரன் தன்னுடைய சிவ வழிபாட்டால் வடதிசைக்கு அதிபதியானார் என்றும் கூறுவர். அதன் காரணமாக எண் திசை பாலகர்களில் ஒருவர் என்று அழைக்கப்படுகிறார். சிவபக்தியின் காரணமாக சிவபெருமான் ஸ்வர்ண பைரவராக குபேரனுக்கு செல்வத்தினை நிர்வகிக்கும் பொறுப்பினை வழங்கினார் என்று தெரிகிறது. இதற்கு பல கதைகள் கூறப்படுகின்றன. சிறந்த சிவபக்தரான இவர் சிவனுடைய இனிய நண்பர் எனவும் கதைகளில் கூறப்படுகின்றன. வடக்கு திசை அதிபதியாகவும் அஷ்டதிக் பாலகர்களில் ஒருவராகவும் வணங்கப்படுகிறார். குபேரன் சிவனின் தோழர் என்றும் பொருள் கொள்ளும்படியாக சிவசகா என்ற பெயரும் குபேரனுக்கு இருந்தது. குபேரன் முன்னொரு காலத்தில் மாபெரும் திருடனாக இருந்திருக்கிறார். வறுமையினால் வேறு வழி இல்லாமல் திருட ஆரம்பித்த இவர் கோவில்களில் மட்டும் திருடுவதில்லை, மற்ற இடங்களிலும் திருடுவதை தொழிலாக வைத்துக் கொண்டிருந்தார். இவர் ஒரு நாள் அருகில் இருந்த சிவன் கோயிலுக்கு சென்ற போது கண்கள் வியக்கும் வண்ணம் அந்த கோவிலில் ஏராளமான நகைகளும் செல்வங்களும் மலிந்து இருப்பதை காண்கிறார். அந்த சமயத்தில் காற்று பலமாக வீசிற்று. அதனால் கோவிலில் ஏற்பட்டு இருக்கும் அத்தனை விளக்குகளும் அணைந்து விடுகிறது. சிவபெருமானின் அருகில் இருக்கும் தீபமும் கூட அணைந்துவிட்டு அதை சுற்றியுள்ள இடம் முழுவதும் இருள் சூழ்ந்து விடுகிறது. இறைவன் சிவபெருமான் இருளில் இருப்பதை பார்த்து கொண்டிருந்த குபேரனுக்கு திருடனாக இருந்தாலும் மனது தாங்கவே இல்லை. எப்படியாவது சிவபெருமான் வீற்றிருக்கும் இடத்திற்கு வெளிச்சம் கொண்டு வர வேண்டும் என்று எண்ணினார். மீண்டும் மீண்டும் விளக்குகளை ஏற்ற முயற்சிக்கின்றார். ஆனால் பலத்த காற்று மறுபடியும் வீசியதால் ஏற்றிய விளக்கு யாவும் அணைந்து விடுகிறது. இதனால் குபேரனுடைய முயற்சியும் வீணாகி விடுகின்றது. இப்படி தொடர்ந்து வந்த கஷ்டத்தை முறியடித்து அவர் விடாமுயற்சியுடன் தீபத்தை ஏற்ற விழைகிறார். இத்தனை முயற்சி செய்யும் குபேரனை பார்த்து ஆனந்தம் அடைகிறார் இறைவன். இதை கண்ட ஈசன் மனம் மகிழ்ந்து அவருக்கு அருள் புரிகிறார். நீ அடுத்த பிறவியில் செல்வத்தின் அதிபதியாக இருக்க கடவாய் என்று ஆசீர்வாதம் கொடுத்து மறைகிறார். இறைவனுக்கு தெரியாமல் செய்யும் சிறு கைங்கரியம் கூட மிகப்பெரிய வரத்தை கொடுக்கும் என்பதற்கு இந்த கதை ஒரு சிறந்த உதாரணமாக திகழ்கின்றது. இதைத்தான் திருமூலரும் தன்னுடைய திருமந்திரத்தில் பாடலின் மூலமாக குறிப்பிட்டிருப்பதை காணலாம். திருப்பதி ஏழுமலையானுக்கு குபேரன் கடன் கொடுத்ததாக ஒரு கதையுண்டு. குபேர வழிபாடு செல்வத்தினை பெருக்கும் என்பது இந்து மக்களின் அளவிட முடியாத நம்பிக்கை. மேலும் குபேர இயந்திரம், குபேர யாகம் போன்றவையும் செல்வத்தினை பெருக்கும் எனவும் மக்கள் நம்புகிறார்கள். புத்த மதத்திலும் குபேரன் உண்டு. அங்கு இவரை வைஸ்ரவணா என்று வழிபடுகிறார்கள். ஜைன மதத்தில் குபேரனை சர்வானுபூதி என்று வழிபடுகின்றனர். தேவர்களின் சிற்பியான விஸ்வகர்மா குபேரனுக்காக அழகாபுரி எனும் பட்டினத்தை படைத்து தந்தார். இந்த நகரம் குபேரப்பட்டினம் என்றும் அழைக்கப்படுகிறது. தற்போதைய இலங்கையே பண்டைய நாளில் அழகாபுரியாக இருந்ததாக ஒரு கருத்து இருக்கிறது. குபேரப்பட்டினமான அழகாபுரியில் அத்தாணி மண்டபத்தில் தாமரை மலர் மெத்தை, மீனாசனம் ஆகியவைகளின் மீது அமர்ந்து ஒரு கை அபயமுத்திரை, கிரீடம் முதலிய தங்க ஆபரணங்களுடன் முத்துக்குடியின் கீழ் சிம்மாசனத்தில் தனது தர்ம பத்தினியான யட்சியுடன் சேவை சாதிக்கிறார் குபேரன். சிவந்த மேனியும் குள்ளமான உருவமும் பெரிய வயிறும் உடையவராக குபேரன் சித்தரிக்கப்படுகிறார்.
சிவபெருமானை குறித்து 800 வருடங்கள் தவம் இயற்றி அவரது நட்பினை பெற்றார் எனவும், பிரம்மனை நோக்கி தவமிருந்து வடக்கு திக்கின் பாலனாக செல்வங்களின் அதிபதியாகவும் வரம் பெற்றார் என்றும் அறியப்படுகிறது. பத்மாவதி தாயாரை காதலித்த வெங்கடாஜலபதி அவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டி குபேரனிடம் கடன் வாங்கியதாகவும் அந்த கடனை இன்னும் அடைக்காமல் இருப்பதாகவும் புராணங்கள் கூறுகின்றன. திருப்பார்கடல் வந்த பிருகு முனிவர் தன்னை கண்டு கொள்ளாமல் இருந்த மகாவிஷ்ணுவை பற்றி தவறாக எண்ணிவிட்டார். தன்னை மகாவிஷ்ணு அவமதித்ததாக எண்ணி மகாவிஷ்ணுவின் மார்பில் எட்டி உதைத்தார். அடி வாங்கியும் அமைதியாக இருந்த விஷ்ணுவோ உதைவிட்ட முனிவர் கால் வலிக்கும் என்று அவரது காலை அழித்து பிடித்து விட்டார். இதை கண்டதும் முனிவர் தன் செயலுக்காக வருந்தி மிகவும் வெட்கப்பட்டார். இதை கண்டு கொண்டிருந்த அருகில் இருந்த மகாலட்சுமிக்கு கோபம் வந்து விட்டது. எட்டி உதைத்த முனிவரை சக்கராயுதத்தால் வெட்டி வீழ்த்தாமல் ஒத்தடம் கொடுக்கிறாரே தன் கணவன் என்று எண்ணி கோபத்துடன் வெளியேறி பூலோகத்தில் ஒரு அரண்மனை தோட்டத்தில் குழந்தையாய் கிடந்தாள். மன்னன் ஆகாசராஜன் அந்த குழந்தையை கண்டு தன் மகள் போல் வளர்த்தார். மகாலட்சுமி இல்லாமல் வருந்திய விஷ்ணுவோ உடனே ஸ்ரீனிவாசன் என்ற பெயரில் வேடனாக பூலோகம் வந்தார். ஆகாசராஜனின் மகளாக பத்மாவதி என்ற பெயருடன் மகாலட்சுமி வளர்வது கண்டு அவள் மீது காதல் கொண்டார். பத்மாவதிக்கும் ஸ்ரீனிவாசன் மீது காதல் மலர்ந்தது. இருவருக்கும் திருமணம் செய்து கொடுக்க சம்மதித்த ஆகாசராஜன் பல கோடிக்கு சீதனம் தர வேண்டும் என்று நிபந்தனை விதித்தார். உடனே ஸ்ரீனிவாசனான மகாவிஷ்ணு நிதி தேவனாகிய குபேரனை அணுகி 1000 கோடி வராகன் பன்றி புத்திரையுடன் கூடிய பொற்காசு கடனாக பெற்றார். இதற்காக ஒரு கடன் பத்திரமும் எழுதப்பட்டது. கலியுகம் முடியும் வரை வட்டி மட்டுமே செலுத்தினால் போதும், அடுத்த யுகத்தில் அசலை அடைத்து விட வேண்டும் என்பதே அந்த நிபந்தனை. அதர்மமான வகையில் கோடியை போடுவோர் காணிக்கையை வட்டியாகவும், தர்ம வழியில் சம்பாதிப்போர் காணிக்கை அசலின் ஒரு பகுதியாகவும் பெறுவது என்று ஏழுமலையான் முடிவு செய்தார். இவ்வாறு ஏழுமலையானுக்கே கடன் தரும் வசதி படைத்து வாழ்ந்து வருகிறார் குபேரன். இவையாவும் யாரால் வந்தது? சிவபெருமானால் தான் என்று சொல்லவும் வேண்டுமோ? அதிபதி செய்து அழகையர் வேந்தனை நிதிபதி செய்த நிறைத்தவம் நோக்கி அது பதி ஆதரித்தாக்கமதாக்கின் இது பதி கொள்ளென்றான் எம்பெருமானே. 101 முதல் தந்திரம். இது சிவபரத்துவம் என்ற தலைப்பில் வருகிறது. அதாவது அழகை நகரில் உள்ள இயக்கற்கு தலைவனாகிய குபேரனை அவன் செய்த மிக்க தவத்தை கண்டு அவனை அந்த நகருக்கு தலைவனாக செய்து அந்த அழகை நகரத்தை சுட்டி இதுதான் உனது நகர், இதனை நீ நன்கு புறந்து செல்வத்தை பெருக்குவதாயின் ஏற்றுக்கொள் என்று எங்கள் சிவபெருமானே வழங்கினான். நாமும் சிவபெருமானுக்கு தினந்தோறும் விளக்கேற்றி துதி செய்து அவர் அருள் பெறுவோமாக. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.